மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இது லென்த்து காலத்தினுடைய 2வது வாரம். முதல் வாரத்தில் ஒரு உறுதியான உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேற்றைய தினத்தில் தகப்பனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்து நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும்போது அந்த பிள்ளை அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்பதை குறித்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த கர்த்தருடைய வீட்டை குறித்து ஒரு மனுஷனுக்கு ஏன் வைராக்கியம் உண்டாகணும், ஏன் பக்தி வைராக்கியம் அந்த மனுஷனுக்கு உண்டாகணும்னு சொன்னால் அதனுடைய ஆழமான அடிப்படையில் போய் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அன்பு. என்னதுங்களா? அன்பு. ஒரு அன்பு இருக்கிற ஒரு பிள்ளை தான் தகப்பனுடைய வீட்டை பக்தியாய் பார்க்கும் அல்லது வைராக்கியத்தோடு பார்க்கும். அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு வந்தாலோ, அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலோ அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலைக்கு அந்த பிள்ளை இருக்கும். ஆனால் அந்த அன்பு தனியும் பொழுது அங்கே அக்கறைகள் குறையும். அங்கே எடுத்துக்கட்டி அந்த பிள்ளை அந்த வீட்டினுடைய காரியங்களை நிர்வாகத்தில் செய்வதற்கான தடைகள் அதை உண்டாகும். இப்போ நம்ம இந்த லென்த்து காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் குற்றப்படுத்தி அல்லது உங்களையும் இன்னும் தண்டிப்பதற்காக நீ இதை செய்யலை, இனிமேல் இதை நீ செய்யணும் என்று சொல்லி நம்மை அவர் ஃபோர்ஸ் பண்ணுவதற்காக இந்த செய்தியை கொடுக்காம அநேக லென்த்து காலங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இங்கே நம்ம 50 வயசு இருக்கிறோம், 60 வயசு இருக்கிறோம். இப்போ ரசிக்கப்பட்டு ஒருவேளை புதுசாக இப்போ தான் இந்த முதல் லென்த்து காலத்தை கூட நீங்கள் கொண்டாடலாம். ஆனால் எல்லா லென்த்து காலத்தையும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிற லென்த்து காலம் போல தான். லென்த்து காலத்தினுடைய தேதி தான், மாதம்தான், வருஷம்தான் மாறினதை ஒழிய அதை கடைபிடிக்கிற நம்முடைய வாழ்க்கையோ அல்லது நம்முடைய சுபாவங்களோ என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இது வரைக்கும் மாறாமல் இருப்பதற்கான காரணம் அந்த லென்த்து காலத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்காமல் அல்லது அதை குறித்து நான் அறியாமல் எனக்கு தெரிந்த ஞானத்தில் நான் இத்தனை ஆண்டுகளாக அந்த லென்த்து காலத்தை கடைபிடித்து வந்துவிட்டேன். ஆனால் லென்த்து காலம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வசந்த காலத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தரித்திரராக தொங்கினார். அவருக்கு தலையெழுத்தே இல்லை. உங்களுக்காக எனக்காக தரித்திரமாக தொங்கணும் என்றது கிடையாது. ஆனால் ஏன் தரித்திரராக தொங்கினான்னு சொன்னால் அவர் தொங்குகிற அந்த வினாடிக்கு முன்பு வரைக்கும் மனுஷ குலம் தரித்திரமாக இருந்தது. அப்போ தரித்திரக்காரர்களாகிய நம்முடைய அடையாளமாகிய தரித்திரத்தை அவர் தம்முடைய சரீரத்தில் அதை தரித்து கொண்டு அவர் தரித்திரமாய் சிலுவையில் தொங்கினதற்கான பிரதான நோக்கம் நீங்கள நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நல்ல ஒரு கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்களேன். அப்போ அந்த லென்த்து காலத்தில் நாம் என்னத்தை செய்யணும் என்பதை நேற்று ஓரளவுக்கு பேசணும். இந்த லென்த்து காலம் என்பது நம்ம சொன்னோம் 40 என்பது என்ன அர்த்தம் குறிக்கிறது? சுத்திகரிப்பை குறிக்கிறது. அப்போ அந்த லென்த்து காலத்தில் நம்ம சுத்திகரிக்கணும் என்பதற்காகத்தான் அந்த 40 நாளை நம்முடைய சபை பிதாக்கள் பரிசுத்தவான்கள் எல்லாருமாய் சேர்ந்து அந்த 40 நாட்களை முன்குறித்து அந்த 40 நாட்களில் நம்மை நாமளே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அதை உண்டாக்கினாங்க. அப்போ அந்த சுத்திகரிப்பு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி சுத்திகரிப்பீங்க? உங்கள் வீட்டை பாருங்கள். இது கத்தோலிக்கத்தில் இது ஒரு பெரிய நல்ல பழக்கத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் குடும்பத்தில் செய்வோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நானும் செஞ்சுருக்கிறேன். வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தான் அதை சுத்தம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாரமும் அதை சுத்திகரித்து தேவையில்லாத பொருளை கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் மறுபடியும் அது உள்ளே வந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் அதை செய்கிறது நமக்கு ஒரு பெரிய வழக்கமாக இருந்தது. இதை எங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இந்த 40 நாள் சுத்திகரிப்புன்னு சொல்கிறதுனால ஏதோ வீட்டை சுத்திகரிக்கணும், ஏதோ சோஃபாலாம் அன்றைக்கி தான் நகர்த்துவாங்க, கட்டில் நகர்த்துவாங்க, அலமாரை நகர்த்துவாங்க, அது உள்ள இருக்கிற அழுக்க குப்பைகளை எடுத்து அதை சுத்தம் பண்ணிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு 1 மணி ஆகிடும். அப்புறம் பசி வந்துடும், அப்புறம் சாப்பிட்டோடனே தூக்கம் வரும், தூக்கம் வந்து ஏஞ்சிடுவோம் சாயங்காலம் 6 மணி ஆனால் டீயை குடிப்போம், டீயை குடிச்சோன்னே சாயங்காலம் டிவியை பார்ப்போம், டிவியை பார்த்தோன்னே மறுநாள் நைட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடுவோம், மறுநாள் காலை 6 மணிக்கு எழுந்திருப்போம். எப்படி போச்சுங்க வாழ்க்கை? டிவிலையும் போயிடுச்சு. ஆனால் அந்த சுத்திகரிப்பு இங்கே கிடையாது, வெளியில் கிடையாது, இங்கே என்பதை
வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது. அப்போ நம்மளுடைய அந்தரங்கத்தை சுத்திகரிக்கணும், நம்மளுடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கணும், நம்முடைய சிந்தனையை சுத்திகரிக்கணும், நம்முடைய எண்ணத்தை சுத்திகரிக்கணும். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் உங்களையும் என்னையும் இந்த லென்த்து காலத்தில் செய்யும்படிக்கு உங்களையும் என்னையும் தட்டி எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென்னு சொல்லுங்களேன். அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கணும், அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், அவருக்கு பிரியமான பாதையில் நீங்களும் நானும் நிற்கணும் என்பதற்காக அவர் இந்த லென்த்து காலத்தை நமக்காக நாம் முன்குறித்து வைத்த அந்த லென்த்து காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி நம்மளுடைய அந்தரங்கங்களை, நம்முடைய அத்தியாவசியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை சுட்டெடுத்து அதை அவர் புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்று சொல்லி தேவன் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கிலீஷில் ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஒரு காலத்தில், அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, ஆயா பாட்டிங்க, ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். எப்படிங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ராஜா இல்லை. அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக பற்றி எரிஞ்சோம், தேவனுக்காக அநேக காரியங்களை நம்ம செஞ்சோம். அந்த காலங்களில் பாருங்களேன், தேவன் அப்படின்னு சொன்னாலே புஷ்குன்னு, அதாவது ஏசுன்னு சொன்னாலே நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து நிற்கும். உண்மைதானுங்களே இல்லை? ஆமாம், உங்களுக்கு கர்த்தர் நல்லவர், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், முடிக்கிறதுக்குள்ளார இங்கே புஷ்குன்னு தண்ணி வந்து நிற்கும். ஏன்னா அப்போ ஒரு ஃபயர் மாதிரி நம்ம இருந்தோம். இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் எகோ. ஒரு காலத்தில் எப்படிங்களா, ஒரு காலத்தில் நம்மெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாக, நான் உள்பட என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், வார்த்தை எனக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எல்லாம் ஒரு காலத்தில்ங்க நாங்கள்லாம் சபைக்கு போனோம், ஒரு காலத்தில்ங்க நாங்கள்லாம் பிரசங்கம் கேட்டோம், ஒரு காலத்தில்ங்க அந்த ஒரு காலம் தான் முடிஞ்சு போச்சு இல்லை இன்னைக்கு ரைட் நாவ். அந்த ஒரு காலத்தில் நம்மெல்லாம் ஜபம் எவ்வளோ ஜெபிச்சிருப்போம் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்க, குற்றப்படுத்தலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் இதில் ஒருத்தவனாக இருக்கிறேன். உங்களுடைய ஜபம் நேரம் எவ்வளோ நேரமாக இருந்தது? கர்த்தருக்காக உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவாக இருந்தது? தேவனுக்காக நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கேயாவது ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஓடுவோம்ல, 80-90 கிலோமீட்டர் காரில் போயிருப்போம். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், ஓடுவோம், கார்லலாம் ஓடி இருக்கிறோம்ல. ஆனால் இன்றைக்கு இந்த லென்த்து காலத்தில் நேற்று முந்தா நாள் இன்றைக்கி காலையில் நீங்கள் அதே அளவு ஜபத்தில் தரித்து இருந்தீங்களா? அதே அளவு நீங்கள் ஜபத்தில் இருந்தீங்களா? அதே அளவு உங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா? அதே அளவு உங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சிங்களா? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் உங்களுக்குள்ளே எனக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் அது இருந்ததுக்கான ஒரு பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? என்ன நோக்கம்னு சொன்னால், தேவன் மேலே நீங்கள் வைத்திருந்த ஒரு அன்பு. பாவியான எனக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி ரத்தத்தை சிந்தி என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு. அவருடைய அன்புக்கு ஈடே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாடி தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு இருந்த அந்த நாட்கள், அந்த நாட்களில் உங்களை யாரும் ஜெபிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதே கிடையாது, என்னை கட்டாயப்படுத்தினதே கிடையாது. அந்த நாட்களில் உபவாசம் இருக்க சொல்லி யாரும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தது கிடையாது. அந்த நாட்களில் நான் டிவி பார்க்கணுமா, இன்றைக்கி நான் ஜபத்துக்கு வந்து தான் ஆகணுமா, அல்லது இன்றைக்கி நான் வேதம் வாசித்து தான் ஆகணுமா, இன்றைக்கி வாசிக்காட்டினா பரவாயில்லையா, அப்போல்லாம் யாரும் கேட்டது கிடையாது. அன்னைக்கு வேதம்னு சொன்னால் அதனுடைய மனமகிழ்ச்சியாக இருந்தது, தேவன் சொன்னால் என்னுடைய வாழ்வாக இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை என்பது என்னுடைய வேதமாக இருந்தது. அந்த ஒரு காலத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுவதும் தேவனாக இருந்தது, தேவனுடைய வார்த்தையாக இருந்தது, அவருடைய அன்பாக இருந்தது. அன்றைக்கி ஜெப நேரத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது, துதிக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது, ஸ்தோத்திரத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி துதிங்கன்னு சொன்னால் 5 துதிக்கு மேலே துதிக்க முடியல, 10 துதிக்கு மேலே துதிக்க முடியல, நம்ம தயங்குகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் பழசாக போயிடுச்சு. இயேசு பழசாயிட்டார், வேதம் பழசாக போயிடுச்சு, ஆராதனை பழசாக போயிடுச்சு, துதி வேலை பழசாக போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபயர் உங்கள் மேலே வந்தால் கூட பசுக்குன்னு போயிடுது. அதுக்கு காரணம் தேவன் மேலே உங்களுக்கும் எனக்கும் இருந்த அன்பு குறைந்து போயிடுச்சு. அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தபடினால நம்ம ஒரு அக்கினியாக எழும்பி பிரகாசித்தோம் பாருங்களேன். அந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்காக இழப்பதற்கும் நம்ம ஆயத்தமாக இருந்தோம், கர்த்தருக்காக விட்டு கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருந்தோம், கர்த்தருக்காக சகித்தோம் அநேக காரியங்களை, கர்த்தருக்காக மன்னித்தோம், கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டோம்.
கர்த்தருக்காக தூரங்கள்லாம் நமக்கு ஒரு கணக்கே இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தருக்காக நம்ம ஜெப நேரங்களில் நம்ம மறந்து போனோம். கர்த்தருக்காக காணிக்கை தசம பாகங்கள் எவ்வளோ உற்சாகமாக நம்ம கொடுத்தோம். கர்த்தருக்காக நீங்கள் எப்படி ஓடினீங்க, அதெல்லாம் எப்போ? ஒன்ஸ் அப்பானிய டைம், லாங் 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 எகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, புக்கில் எழுதி வச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலங்கள் மாறி போனதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த முதல் அன்பு, அந்த ஃபர்ஸ்ட் லவ் வித் காட், அது இல்லாமல் போனதுனால தேவனுடைய காரியங்கள் அப்போல்லாம் நமக்கு ஒரு சுமையும் இல்லைங்க. அந்த காலங்கள், அந்த நாட்கள் கர்த்தருக்காக சகித்தது, கர்த்தருக்காக ஓடினது, கர்த்தருக்காக தார தாரையாக கண்ணீரை விட்டு சிந்தினது. இன்றைக்கி நம்ம அழுகுறோம். எதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை அழுகுறேன், சபைக்கு ஒரு பிரச்சனை அழுகுறேன், கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நான் அழுகுறேன்னா, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அழுகுறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்பொழுது, நானே என்னை நொந்து கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், ஆமாம் அது கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கிறது. அப்போ அன்றைக்கி தியாகம் என்பது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லை? அன்றைக்கி சுமை என்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் நீங்கள் இருதயத்தின் உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொன்னீங்கன்னா, அந்த ஆதி வைராக்கியம் இருக்கா உங்கள்கிட்ட? என்கிட்ட இருக்குதா? ஆதி வாஞ்ச இருக்குதா? இந்த பைபிளை நம்ம ரெகுலராக படிக்கிறதுனால குமுதம், கல்கண்டு, ராணி போல் இது மாறிடுச்சு. மத்தேயு முதல் அதிகாரம் தானே இது? போன முறை இல்லைடா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்தேயு முதல் அதிகாரம் தானே? ஆமாம், இதில் என்ன எப்போ பார்த்தா ஏசு அவர் பிறந்தார், இவர், அது தெரிஞ்ச விஷயம் தானே இது. திருப்பி ஓகே, அடுத்தது 2ஆம் அதிகாரம். ஓகே, ஏதாவது ஒரு அற்புதம், அந்த அற்புதத்தை மட்டும் பார்த்து அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சி தியானிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்? இந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சிங்க? இப்போ பழசாக ஆகிடுச்சு. அதே பைபிள், அதே வசனம், அதே டயலாகு, அதே இயேசு, அதே சீடர்கள், அதே பிரச்சனை, அதே போராட்டம். என் போராட்டமே பெரும் போராட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே பைபிளை முதல்ல உங்களுக்கு யாரும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அல்லது நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அல்லது உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிச்சு கொடுத்துருப்பாரு. அன்றைக்கி இந்த பைபிளை நீங்கள் வாங்கி படித்த போது இருந்த அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை, அந்த நாட்டம், அந்த பயம், அந்த பக்தி இன்றைக்கி காலையில் இருந்ததா? ஏன்னா இதை நான் ரெகுலராக படிக்கிறதுனால இந்த வார்த்தைகள் எனக்கு பழகின வார்த்தைகளாக இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் குற்றப்படல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த்து காலத்துலேயும் நான் இந்த பைபிளை இப்படி வாசிக்கக்கூடாது, அதைத்தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? 2004 வருஷம் முதல் இந்த பைபிளை எனக்கு ஒரு வீட்டு கூட்டத்தில் கொண்டு போய் கொடுத்து, அந்த பாஸ்டர் வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பக்கத்தில் எழுதி கீழே கழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் போது, துன்மார்க்கன் வாசித்த உடனே எனக்கு பட்டுன்னு கீழே வச்சிட்டேன் பைபிளை தூக்கி. துன்மார்க்கன் வழியில் நடக்காத அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா அவர் சொன்னார் நீங்கள் சங்கீதத்தை படிங்கன்னு சொன்னார். சங்கீதத்தை எடுத்து படிச்சுன்னு துன்மார்க்கன்ற வார்த்தையை படித்த உடனே பைபிளை கீழே வச்சுட்டேன். ஏன்னா பயம். நான் நடக்கிறதெல்லாம் துன்மார்க்கன் கூட தான் நடக்கிறேன், அவங்க கூட தான் நிற்கிறேன், அவங்க கூட தான் பேசுகிறேன், அவங்க கூட தான் பழகிறேன். பயம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அதே சங்கீதத்தை நம்ம 100 முறையாவது தியானிச்சிருப்போமே, 100 முறையாவது படிச்சிருப்போமே. அந்த துன்மார்க்கர்ன்ற பேரை கேட்கும்போது நமக்கு பயம் வரலையே. ஏன் வரும்னு சொன்னோன்னா, பழகி போயிடுச்சு. இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க, அதை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க. முதல்ல மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் சபைக்கு வந்த பொழுது, சபைக்கு வந்த அன்னைக்கு நீங்கள் உணர்ந்த, நீங்கள் பயந்த, நீங்கள் மதித்த, நீங்கள் மரியாதை கொடுத்த அதே சிந்தனை இன்றைக்கி சபைக்கு வரும்போது இருந்ததா? அது இப்போ இல்லை. ஏன்? பழகின இடம், பழகிட்டோம், நம்ம இடத்தோட பழகிட்டோம். நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதை போல தான் ஆண்டவர் இந்த சபைக்கு பேசுகிறார். எடுத்து அதை வாசிப்போம். அது குறைஞ்சி போனதை மனுஷனாகிய நானே உணர்றேன். தேவன் மேலே வச்ச ஒரு அன்பு, ஆராதன் மேலே வச்ச ஒரு அன்பு, தேவனுடைய ஊழியக்காரனோடு வச்ச அன்பு, தேவனுடைய வேதத்தின் மேலே வச்ச ஒரு அன்பு எனக்கு குறைந்து இருக்கிறது என்கிறத நான் உணர்கிறேன். அப்படின்னு சொன்னால், என்னை உண்டாக்கின கர்த்தர் அதை உணர்வாரோ உணர்வாமல் போவாரோ? அவர் உணர்வாரா? உணர்வார். கர்த்தர் உணர்றார். அதனால தான் அவர் வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5 வசனத்தை வாசிக்க போகும்போது, ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை போடுவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க தயவு செஞ்சு.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமா, இது அவரை பத்தி சொல்லிட்டாரு. யாரை பத்தி சொல்லிட்டாரு? தேவனை பத்தி சொல்லிட்டாரு. இப்போ லெட்டரில் 2 அட்ரஸ் போட்டாச்சு, ஃப்ரம் அட்ரஸ் போட்டாச்சு. இப்போ அந்த லெட்டர் போக போகுது, 2 அட்ரஸ் போடுறார். 2 அட்ரஸ் படிங்க. உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலரல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் தொடர்ந்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்பா 2 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ரம் அட்ரஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. 2 அட்ரஸில் ஆண்டவர் பிடிச்சி வாங்க நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை சொல்கிறார். எவ்வளோ உயர்த்துறா இருப்பாருங்க நம்மளை. எப்போதும் ஒரு உயர்வுக்கு பின்பு வருவது என்னதுங்க? ஆனாலும் இவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை என்னதுங்களா மறந்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன் கிரியைகள் தெரியும். நீ எவ்வளோ சபைக்காக ஓடி இருக்கிற, எனக்காக ஓடி இருக்கிற, நீ எவ்வளோ நஷ்டப்பட்டுருக்கிற, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற, நீ எவ்வளோ சகித்து இருக்கிற, நீ எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிற, நீ எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கிற. உனக்குள்ளே இருந்த வைராக்கியம் எனக்கு தெரியும், உனக்குள்ளே இருந்த வாஞ்சி எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ எப்படியெல்லாம் சபைக்காக பிரயாசப்பட்ட, எப்படியெல்லாம் நீ ஜெபிச்ச, எல்லாம் எனக்கு தெரியும். பட் அப்படி தானே போட்டுக்குது. ஆனாலும் எப்பவுமே இந்த ஆனாலும் இதோ எல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக கொஞ்சம் நிற்கணும். ஆண்டவர் சொல்ற ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை. இது தேவன் சபையை பார்த்து அல்லது என்னை பார்த்து குற்றம் சொல்லலை. ஆண்டவருடைய குமுறல், ஆண்டவருடைய வாஞ்சை, ஆண்டவருடைய வேற என்ன வார்த்தை இருக்குது அதுக்கு? தாகம். அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க எல்லாம் நான் பார்க்குற நிறைய காரியம் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய நல்லது இருக்குது. ஆனால் அவங்க ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கு இந்த லென்த்து காலத்தில் உங்களை தேவன் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு போக விரும்பலை. நீங்கள் பழையதை எதை இழந்து போனீங்களோ அதை மறுபடியும் தேடும்படிக்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை இந்த நாளில் கொண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆரம்பத்தில் அந்த அன்பு நம்மக்கிட்ட இருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த அன்பு உன்னை எல்லாவற்றையும் செய்ய வைத்தது. வேதத்தில் ஒரு அன்பை குறித்து நம்ம கடந்த முறை வாசித்தோம், இங்கே சபையில் வாசித்தோம். அன்பு என்ன பண்ணும், அன்பு என்ன பண்ணும், அன்பு என்ன பண்ணும், அன்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்து அன்பை பார்த்தோம். அந்த அன்பு இன்றைக்கி உங்ககிட்ட என்கிட்ட இல்லை என்று சொல்லி தேவன் அவர் குமுறுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். ஏன் இன்னும் கேட்டிங்கன்னா அவர் அழுகுறாருங்க. ஏன் தெரியுங்களா? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததற்கான பிரதான நோக்கம் ஜனங்களை ரட்சிக்கணும் என்பது தான். ஆனால் அதை விட அந்த ஜனங்கள் மேலே அவர் வைத்த அன்பு, என்னுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு நான் வேறு எந்த வகையில் காட்டினா இவங்களுக்கு புரியும், நான் வேறு எந்த வகையில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை காட்டினா புரியும் என்று சொல்லி பிதாவும் இயேசுவும் வருஷ கணக்காக யுகங்கள் கணக்காக யோசித்து எடுத்த ஒரு தீர்மானம் தான் சிலுவை. தெரியுங்களா? ஏதோ இயேசு கிறிஸ்து ஜாலியாக உட்காந்துட்டு ஓகே டேட், இப்போ ரைட் டைம், நவ் ஐ எம் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்படியே தூங்கி எழுந்துச்சி கண்ணை தொடச்சின்னு சிலுவையில் அப்படியே நின்றுல யுகங்கள் ஆதி ஆகமம் எழுதப்பட்ட 3 வசனம் டக்குன்னு சொல்லணும். ஆதி ஆகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் அன்னைக்கு திருமணம் எடுக்கப்பட்டது. அன்னிலேருந்து பிதாவும் இயேசுவும் யோசித்தாங்க, இந்த ஜனங்களுக்கு என்னுடைய அன்பை நான் எப்படி காட்டணும், நான் வேறு எப்படி செய்யணும், வேறு எப்படி பேசணும். நான் கடிதம் போட்டு பார்த்தேன், தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதி கொடுத்தேன், தீர்க்கதரிசிகள் மூலமாக வாயாக பேசி பார்த்தேன், பரிசுத்தவான்களையும் அனுப்புனேன். எல்லா வகையிலையும் இவர்கள் கவனிக்காமல் போயிட்டாங்க. என்ன பண்ணலாம், என்னுடைய அன்பை எப்படி விளங்கப்படுத்துவது? ஓகே, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? அதுதான் கல்வாரி சிலுவை. இந்த கல்வாரி சிலுவையோட வலி, வேதனை, ஆண்டவரே
இயேசு கேட்குறார், பிதாவே அந்த வலி எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி? வேணா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிறாங்களா? வேற ஒன்றுமே தெரியாது அவருக்கு. கற்பனையாக யோசனை பண்ணி பாருங்க. இயேசுகிட்ட கேட்டிருப்பாரு, அப்பாப்பா அந்த சிலுவை மரணம் எப்படி இருக்கும், நான் அதை என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் பிதா சொல்லியிருப்பாரு, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவம் என்கின்ற வெயிட்டை தூக்கி அந்த சிலுவை மரத்தில் உன் மேலே வைப்பேன், அதை உன்னால் தாங்க முடியுமா? இயேசு சொல்கிறார், பரவாயில்லப்பா நான் தாங்கிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ தாங்குவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாரம் உன் மேலே இறக்கி வைக்கும் போது நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன், அது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஐயோ என்னால் முடியாது, ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லிட்டு எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அழுது அழுது ஜெபிக்கிறார், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே என் மேலே வச்ச லவ். புரிதுங்களா? அதுக்கு காரணம் அன்பு. இப்போ அந்த அன்பை ஒரு மனுஷன் இழந்து போகும் பொழுது, அந்த அன்பை ஒரு மனுஷன் புரியாமல் போகும் பொழுது, அந்த அன்புக்கு சொந்தக்காரருடைய இருதயம் எப்படி கஷ்டப்படும்? அதை நீங்கள் யாருன்னா அனுபவிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப அன்பு செய்கிறவங்க, உங்கள் அன்பை புறக்கணிச்சிட்டு போகும்போது, உங்கள் அன்பை உடச்சிட்டு போகும்போது, ஆமாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பை விட்டு விட்டு ஒரு சில வினாடிகள் பிரிந்தார்ல, அந்த அன்பினுடைய சூழ்நிலையை அந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதுதான் மகா வேதனை. அந்த மகா வேதனை தான் தேவன் கத்துக்கிறார், என் தேவனை ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் கைவிட்டாருன்னு சொன்னான். அதுக்கு காரணம் அவர் உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பு. புரியுதுங்களா? உங்கள் மேலே என் மேலே இயேசு கிறிஸ்து வச்ச அன்பு, உங்கள் மேலே என் மேலே இயேசு கிறிஸ்து வச்ச நேசம், பாசம், லவ், அதுதான் பிதாவை கூட ஒரு சில வினாடிகள் நான் பிரிஞ்சால் கூட பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது என்பதற்காக அந்த கழுமரத்தில் அவர் நமக்காக ஏற்றப்பட்டார். அப்போ அந்த அன்பினுடைய ஆழத்தை, ஆதி அன்பை எப்படி ஒரு மனுஷன் இழந்து போனான், இழந்து போன ஒரு மனுஷன் எப்படி அந்த அன்பை புதுப்பித்து கொண்டான் அப்படி என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய இருதயத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லென்த்து காலத்துலேயும் என்னுடைய கேள்விகள் தூக்கி ஓரம் வச்சிடணும், என்னுடைய சந்தேகங்களை தூக்கி ஓரம் வச்சிடணும், என்னுடைய குழப்பங்களை தூக்கி ஓரம் வச்சிடணும், என்னையே என்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு இது தேவனுக்குரிய காலம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற என்னுடைய காலம், நான் இதில் என்னை புதுப்பித்து கொள்ளணும், நான் என்னை இதில் மறுரூபப்படுத்தப்படணும். அப்போ தான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் அந்த வல்லமை நான் பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் அங்கே ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்கா? ஒருத்தவன் இளைய குமாரன், இன்னொருத்தவன் மூத்தவன். அப்போ இளைய குமாரன் நாம தான், மூத்தவர்கள் நாம தான். ஆண்டவர் பேர் எழுதலைன்னு சொன்னால் அது நம்மளை தான் குறிக்கணும் அர்த்தம். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இளைய மகன் தனக்குரியதை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு போனான். பாருங்கள், அவன் அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே அப்பா சொத்துக்களெல்லாம் எனக்கு பிரித்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை நண்பர்கள் யாராவது அவனை சொல்லி ஜாலியாக இருக்கலாம், வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். அவன் போகிறான், சின்னவன் வாங்கின்னு போயிடுறான். அவன் சொத்தை மட்டும் வாங்கின்னு போல, தன்னுடைய அப்பாவினுடைய அன்பையும், அப்பாவினுடைய பாதுகாப்பையும், அப்பாவினுடைய அரவணைப்பையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போது அங்கே இன்னொரு குமாரன் இருக்கிறான். அவனை மூத்த குமாரன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி தானே சொல்லுதுங்க, மூத்த குமாரன். அவன் அப்பா வீட்டில் தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அப்பா வீட்டில் இருக்கிறான், தகப்பனோடு இருக்கிறான், அப்பாவுக்கு தேவையான சகலவற்றையும் செய்கிறான், அப்பா கூடவே இருக்கிறான், அப்பாவுடைய பிஸ்னஸை சந்திக்கிறான், அப்பாவுடைய தொழில்களை பார்த்து கொள்கிறான், அப்பாவை பராமரிக்கிறான், அப்பாவை பாதுகாக்கிறான். இப்போது தம்பி வீட்டை விட்டுட்டு சொத்துக்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போன பிறகு அப்பா நடுங்கி கொண்டு இருக்கிறார், பயந்து கொண்டு இருக்கிறார், என்ன ஆகுமோ என்று சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மூத்த குமாரன் அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கிறான், அப்பாவுக்கு தேர்தலாக இருக்கிறான், அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அப்பாவுக்கு கூட துணையாக இருந்து அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, அந்த பிள்ளையாவது கொஞ்சம் ஞானம் இல்லாமல் போயிட்டான், பரவாயில்லப்பா நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவன் அப்பா கூட இருக்கிறான், பாதுகாப்பாக இருக்கிறான். அவன் வெளியே எங்கேயுமே போகலை, அப்பா வீட்டில் தான் அவன் இருக்கிறான். ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் சொன்னால்,
அவன் அப்பா வீட்டில் தான் இருக்கிறான், அவனுடைய இருதயம் அப்பா கூட இல்லை. அவனுடைய இருதயம் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சிக்கல, அவனுடைய இருதயம் அப்பாவை அன்பு செய்யலை. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சம்பவத்தை டீப்பாக போகாமல் இன்றைக்கி நம்ம பார்க்குற கான்செப்டுக்காக நம்ம அப்படி போகிறோம். பல நாட்களுக்கு பிறகு இளைய குமாரன் திரும்பி வருகிறான். எப்படி திரும்பி வருகிறான்? போன மாதிரியே வரல, எல்லாவற்றையும் இழந்துட்டான். தன்னுடைய சரீரத்தில் இருந்த மேன்மையை இழந்தான், ஆடைகளை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், தன்னுடைய நல்ல பெயர்களை இழந்தான், அவனுடைய சரீரத்தில் இருந்த ஆரோக்கியத்தை இழந்தான். இழந்துட்டு அவன் ஓடி வரான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த அப்பா என்ன பண்ணுறாரு? அவனுக்காக காத்து கொண்டு இருந்தவரா ஓடி போய் அவனை அணைத்து கொள்கிறார். இப்போ அப்பா எங்கே இருந்தார்? வெரி குட். அப்பா வீட்டில் இருக்கிறார். அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அப்பா ஏஞ்சி ஓடுகிறார். நீ நல்லா கவனிக்கணும், யூதர்களுடைய கலாச்சாரத்தில் பெரியவங்க ஓடக்கூடாது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெரியவர் ஓடினாருன்னு சொன்னால் ஆபத்து. யூதர்களுடைய வயதானவர்கள் ஓடவே மாட்டாங்க, நடந்து போகலாம். ஆனால் இங்கே அந்த வசனம் எப்படி சொல்லுதுங்க? அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி போதும். என்னதுங்களா? ஓடுறாருன்னு சொன்னால் யூதர்கள் வயதானவர்கள் ஓடுனாங்கன்னு சொன்னால் ஒன்று ஆபத்துன்னு சொன்ன இல்லைங்களா, ரெண்டாவது அவமானம். இந்த ரெண்டுக்காகத்தான் அவங்க ஓடுவாங்க. அப்போ இவர் ஓடுறாருங்க, புரிதுங்களா? ஒரு ஓடுறாரு, ரோட்டில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, தெருவில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. என்ன இந்த ஆள் ஓடுறாரு, இவ்வளோ பெரியவராக இருக்கிறார வயசில் இவர் ஓடுறாரு, இவருக்கு ஏதாவது ஆபத்தா? பின்னாடி பார்த்தா ஆபத்து வரல, முன்னாடி பார்த்தா அவமானம் வருது. ஓடி போய் அந்த அவமானத்தை எண்ணாமல் அணைக்கிறார். பாயிண்ட் புரிதுங்களா? அவமானம் வருது, அந்த அப்பா அந்த அவமானத்தை ஓடி போய் அணைத்து கொள்கிறாருங்க. அங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. அவர் அணைத்து கொண்டு அந்த மகனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வராரு. வரும்பொழுது இந்த அவமானத்தை அவர் அணைத்து கொண்டார். இங்கே ஒரு அவமானம் புதிதாக உருவாகிறது. அந்த நேரத்தில் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே இருந்தவன் இந்த மூத்த குமாரன் இப்போ ரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான். எங்கே நிற்கிறான்? ரோட்டில் நின்றுக்கிறான், வெளியே நிற்கிறான். இதான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம். இளையகுமாரன் இல்லாத போது வீட்டில் இருந்தவன், இளையகுமாரன் இல்லாத போது அப்பா கூட இருந்தவன், இளையகுமாரன் இல்லாத போது அப்பாவை பாதுகாத்தவன், பராமரித்தவன், இளையகுமாரன் இல்லாத போது அப்பாவுக்கு தேவையான சகலவற்றையும் செய்தவன். அந்த இளையகுமாரன் வந்த உடனே இவன் போய் வெளியே நிற்கிறான். வீட்டில் இருந்தவன் தகப்பனுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் இப்போ வெளியே நிற்கிறான். சகோதரனே சகோதரியே, இந்த சம்பவத்தை நீங்கள் நிறைய காரியத்தில் தியானிச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிற இன்றைக்கி இந்த ஆதி அன்பு என்கின்ற அந்த கோணத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் தியானித்து பாருங்களேன். இப்போ அவன் அப்பாவை புரிஞ்சுக்கொள்ள இது எது குறிக்கிறது? அவன் உடம்பால் அப்பா கூட இருந்தான், மனசால் தூரம் போயிட்டான். நாமளும் நிறைய நாட்களில் தேவனோடு உறவில் இருக்கிறது போல தோணும், ஐக்கியமாக இருக்கிறது போல தோணும், தேவனோடு ஒன்றாக இருக்கிறது போல தோணும். ஆனால் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் ரொம்ப தூரத்தில் இருக்கும், பல கிலோமீட்டர்கள் அந்தாண்ட இருக்கும். உங்களுக்காக எனக்காக தேவன் 2 கரங்களையும் விரித்து கொண்டு அவர் காத்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புரிதுங்களா? பாருங்க, இந்த பெரிய பையன் இது வரைக்கும் தகப்பனுக்காக பேசணும், இது வரைக்கும் தகப்பனுக்காக அன்பு செலுத்தினான், தகப்பனுக்காக எல்லா காட்டையும் சகித்து கொண்டவன், தகப்பனுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருந்தவன். இப்போ இளைய குமாரன் வந்த பொழுது அவனையும் ஏற்றுக்கொண்டு அவனையும் அன்பு செலுத்த முடியாமல் போனதற்கான ஒரு காரணம் என்ன? அவன் தம்பி தானே, அவனுக்கு 2 பிள்ளை தான் இருந்துக்குது. யோசனை பண்ணி பாருங்கள், அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சுருப்பார். அந்த பிள்ளைகள் சிரித்தா இவர் சிரிச்சிருப்பார், அந்த பிள்ளைகள் அழுதா இவர் அழுதுருப்பார், அந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைச்சால் இவருக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு வேதனைன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேதனை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் தான் இவருக்கு ஒரு அவமானம். இப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஆஸ்தியை சேர்த்து வச்சார், சொத்தை சேர்த்து வச்சார், அன்பை சேர்த்து வச்சார், எல்லாவற்றையும் சேர்த்து வச்சார். நாலு ஒன்று வந்தது பாருங்க. ஒருத்தவன் பாதியை பிரிச்சுன்னு போனான், இன்னொருத்தன் வீட்டில் இருந்தவன் திரும்பி வந்தவனை பார்த்து ஏற்றுக்கொள்ள மாட்டான், வெளியே நின்று கொண்டு இருக்கிறான். காரணம் என்ன?
2 பேருக்கிட்டையும் ஆதி அன்பு இல்லாமல் போன. என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், அவர் எது செஞ்சாலும் நன்மையாக இருக்கும். ஓடிப்போன இளைய குமாரன் திரும்பி வந்திருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எங்கள் அப்பா அவனை அணைச்சி கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை அவன் அறிந்து கொள்ளாமல் அவன் என்ன பண்ணுறான்னு கேளுங்களேன். ரொம்ப கோபம் உண்டவனாக பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். என்னதுங்களா? அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, கோபம் எப்போ வெளிப்படும் சொன்னால் அன்பு தனியும் போது வெளிப்படும். கோபம் எப்போ வெளிப்படும் சொன்னால் அன்பு இல்லாத போது வெளிப்படும். இது வரைக்கும் அப்பா பார்த்து கோவப்படாதவன், இளைய குமாரன் வீட்டை விட்டு ஓடி போன போது கோவப்படாதவன், அப்பா இது வரைக்கும் அழுது கொண்டிருந்த போது கோவப்படாதவன், தனிமையில இருந்தபோது கோவப்படாதவன், ஓடிப்போன இளைய குமாரன் நினச்சி கலங்கி கொண்டிருக்கும் போது கோவப்படாதவன், இளைய குமாரன் திரும்பி வந்த உடனே அப்பா கிட்ட கோவப்படுறான்னு சொன்னால் இந்த மனுஷங்கிட்ட என்ன பிரச்சனை? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதி அன்பில் நினச்சி நிற்கல. இப்போ இங்கே பாருங்கள், அன்பை காட்ட வேண்டிய இடத்துல அந்த மனுஷன் கோபம் உண்டவனாக இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா என்ன செய்யறாரு தெரியுமா? போய் இப்போ நல்லா கவனிங்களா, அந்த 28 மறுபடியும் வாசிங்களா. அவன் படிங்க. அப்போதான் அடைந்து பாருங்க பாருங்க, அவன் வீட்டுக்குள்ளே போக மனது இல்லாமல் இருந்துட்டான். அந்த வீடு யார் வீடுங்க? அவன் வீடுங்க, அவன் சொந்த வீடு, அவன் வாழ்ந்த வீடு, அவன் வளர்ந்த வீடு. நேற்று பார்த்தோம், அது அவங்க அப்பாவுடைய ரத்தம், அவருடைய உணர்வு, அவருடைய உயிர், அவருடைய மூச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன்றான். இப்போ நடந்தது பாருங்க, படிங்க. போதும் பாருங்க, தகப்பன் தமிழ வார்த்தைக்கெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். தகப்பன் வெளியே வந்து அப்படின்னு சொன்னால் அங்கே பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. அங்கே தகப்பனோ அப்படின்னு சொன்னால் தகப்பன் வெளியே வர வேண்டிய வேலையே கிடையாதுங்க. தகப்பன் அவன் இருக்கிற இடத்துக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. தகப்பன் அவனை தேடி போக வேண்டிய வேலையே கிடையாது. இளையகுமாரன் போனானா இளையகுமாரனை தேடி போகவே இல்லை அவங்கப்பா. ஆனால் தகப்பனும் அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறாருங்க. தகப்பன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு. அவர் ஏற்கனவே அவமானத்தை அணைச்சிக்கினாரு. இப்போ இவன் வெளியே நின்று கொண்டுருக்கிறான், ரோட்டில் போகிறவங்களாம் பார்க்குறான். இவர் மகன் இருக்கிற இடத்துல, பெரியவன் இருக்கிற இடத்துல இறங்கி போகிறாருங்க. இந்த தகப்பனை நீங்கள் அப்படியே பரலோக தகப்பனோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இயேசு இங்கே வெளிப்படுத்த விஷயத்தை சொல்கிற அந்த ஆதி அன்பை நம்ம பார்க்க போகிறோம். இவ பாருங்கள், வசனம் சொல்லுது, தகப்பனும் வெளியே போயிட்டாரு. எந்த வெளியே போயிட்டாரு? எங்கே கோபம் இருக்குதோ அங்கே போயிட்டார், எங்கே வீம்பு இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டார். எந்த இடத்துல ஏதோ வைராக்கியமாக ஒரு காரியத்தை நினச்சி கொண்டு இருக்கிறானோ அந்த இடத்துக்கு அப்பா போயிட்டார். போயிட்டு என்ன பண்ணுறாராம்? கவனிங்க, படிங்க, வாசிங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய கொடுமை இல்லை? அப்பா அம்மா பிள்ளைங்களை பெற்றுட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட போய் சாப்பாட்டுக்கும் அதுக்கும் கெஞ்சிற ஒரு அவமானத்தை விட உலகத்தில் பெரிய அவமானம் இல்லைங்க. இப்போ இவருக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது, இந்த மனுஷனுக்கு அன்பு பிரச்சனை. அன்பை பிச்சை கேட்குறாருங்க. யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்படி தாங்க உங்கள் தகப்பனும், ஆவிக்குரிய தகப்பன். பாயிண்ட் புரியுதுங்களா? இதை சொன்னோடனே உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அப்பாவை பற்றி பேசி தான் ஆகணும். ஆவிக்குரிய தகப்பன். உங்களை எத்தனை முறை ஃபோன் அடிக்கிறேன், உங்களை எத்தனை முறை வருந்தி கேட்குறேன், எத்தனை முறை உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் தானே எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்களா? நான் தானே அடிக்கிறேன். நம்பரை பார்த்துட்டு எடுக்காமல் இருக்கிறீங்களா? ஃபோன் அடிக்கிறத பார்த்து எடுக்காமல் இருக்கிறீங்களா? காலையில் அடித்தா சாயங்காலம் சொல்கிறீங்களே. ஆனால் அதே உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து நான் ஒரு 4 மணி நேரம் அந்த ஃபோன் எடுக்கல வச்சிங்களேன், ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லையே கேட்குறோம் இல்லைங்களா? எப்படி பிள்ளைன்ற உரிமை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அப்பான்ற உரிமை நான் கேட்க முடியாதா? வெளியே போயிட்டேன், அப்பாயின்மெண்ட்டில் இருந்தேன். பாருங்கள், இந்த தகப்பன் அன்பை பிச்சை எடுக்கிறாருங்க. அதே போல் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனும் அன்பை பிச்சை எடுக்கிறாரு. அதே போல் தான் பிதாவாகிய தேவனும் அன்புக்காக இந்த பூமிக்கு இறங்கி வரும்படிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபையை பார்த்து கேட்குறாரு, ஆகிலும் ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். இப்போ பாருங்களேன், அவங்க அப்பாவுக்கு அது கூட பிரச்சனை இல்லை. அவன் அன்பை அவன்கிட்ட பிச்சுக்கிறாரப்பா, நீ வந்துடுறா, வீட்டுக்குள்ளே வந்துடுறா, இது உன் வீடுறா, நீ வெளியே நிற்காதடா. பார்க்குறவங்களாம் சிரிப்பான், என்னை அவமானப்படுத்துவான், பார்க்குறவங்களாம் நம்மளை கண்டபடி பேசுவாங்க. வேணாம், நீ வந்துடு, வீட்டுக்குள்ளே பேசுவோம், வீட்டுக்குள்ளார அடிச்சுக்குவோம், வீட்டுக்குள்ளார உரைச்சிக்குவோம், பிரச்சனை கிடையாது, வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, வெளியே வந்து அழைக்கிறாராம்.
இப்போ அவன் அவங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்குறான். வாசிங்க 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ம் இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ம் ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் ம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி ம் நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இந்த புத்தி எப்படி வந்தது அவனுக்கு? அவங்க அப்பாவை பற்றி திகிரியமாக குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது? அவங்க அப்பாவை அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு தைரியம் எங்கே வந்தது? இந்த கேள்வி அவன் வீட்டுக்குள்ளே கேட்கல. இந்த கேள்வி எங்கே கேட்குறான்? ரோட்டில் கேட்குறான். எங்கே தைரியம் வந்தது? எங்கே வந்ததுன்னா, இளைய குமாரன் பணத்தை எடுத்துக்கின்னு ஊர் சுத்த போனார, அதேமாரி நான் போகிறதுக்கு எனக்கு ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல? என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் எனக்கு கொடுக்கலையே. இவன் எப்போ ஆட்டுக்குட்டியை கேட்டான் அவங்க அப்பா கிட்ட? எப்போ அவர் கொடுக்கலன்னு சொன்னார்? இப்போது அவன் என்ன பண்ணான்? அடுத்த நிவோக்கு போயிட்டான். இப்போ அப்பனை குற்றப்படுத்துகிறான், அப்பனை குறை சொல்கிறான், அவங்க அப்பாவை தவறாக பேசுகிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு. உன் சந்தோஷத்துக்கு எப்போ அப்பா தடையாக இருந்தார்? நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அப்பா எங்கே தடையாக இருந்தார்? இளையகுமாரன் வாங்கினது போல் கேட்டு நீயே வாங்கின்னு போயிருக்க வேண்டியதானே? அன்றைக்கி ஏன் நீ போகலை? அன்றைக்கி ஏன் நீ போகலைன்னா, அன்றைக்கி உங்ககிட்ட அப்பா மேலே அன்பு இருந்தது. அப்பாவுக்காக சகிச்ச, அப்பாவுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த, அப்பாவுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ இளைய மகன் வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், பாதி சொத்து போயிடுச்சுப்பா, பாதி சொத்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற மீதி சொத்து யாருக்கு சொந்தம்? பெரியவனுக்கு சொந்தம். இந்த சொந்தமானதில் இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறார். நல்லா கவனிங்களேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறான். இதை நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. பாடலாம் அந்த பாட்டை நான் பாடல, வரியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுறேன். ஒரு பழைய பாட்டுக்குது. நாடு என்ன செய்தது எனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. இந்த பாட்டு கேட்கல யாரும்? நாடு என்ன செய்தது அப்படின்னா நாடு என்ன செஞ்சு நீ கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்சேன்னு கேளுன்ட்டு. அதை ஃபாதர் பெர்கமன்ஸ் அழகாக சூப்பராக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த பாட்டை பாடலாமா? நான் அந்த பாட்டை கேட்டவுடனே என்னடா இது, அந்த பாட்டை பாடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த பாட்டை பாடுவோம். என்ன சொன்ன? நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்த அதற்கு என்று நினைத்த நன்மை உனக்கு. அவள் என்ன செய்யணும்? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்கள் ஆசைதான் எனது ஆசை, உங்கள் ஆசைதான் எனது ஆசை, உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பமே. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. அப்படி தான் பெரியவன் ரோட்டில் இருந்து பாடி இருக்கணும். அப்பா தம்பி வந்துட்டான், என்ன செய்யணும்? அதுதாங்க அன்பு. ஏசப்பாவுடைய ஆசை என்னுடைய ஆசையாக மாறணும். ஏசப்பாவுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாறணும். அவருடைய அந்த அந்த பாடலை நீங்கள் பாருங்களேன். உங்கள் ஏக்கம் தான் எனது ஏக்கம், உங்கள் எண்ணம் தான் எனது எண்ணம், நீங்கள் இல்லாமல் இனி வாழ்வே எனக்கு இல்லை, உங்கள் பாதம் எனக்கு போதும். பாருங்கள், இதுதான் அந்த தேவன் மேலே வச்சுக்கிற அன்பு. அப்போ ஆண்டவர் அங்கே அந்த மனுஷன் கேட்குறான் பாருங்களேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க மறந்துட்டான். அப்போ இன்றைக்கு சபையில் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாருங்கள், அவர் பர்ஃபெக்ட், அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களை மாதிரி சராசரியாக உங்களுக்குள்ளேருந்து ஒருவன். நானும் 15 வருஷமாக இப்படி பிரசங்கத்தை கேட்டு நோட்டாக எழுதி வச்சு தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் பேசுகிற காரியம் உங்களை எப்படி கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன வழிநடத்துறவங்க பேசும்போது என் காதுகளில் உழுந்து என்னை கஷ்டப்படுத்தி என்னை உடச்சி என்னை உருவாக்கினதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். புரியுதுங்களா?
அப்போ இன்றைக்கி நான் பேசும்போது எனக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் பேசும்போது அதை நம்ம செவி கொடுத்து கேட்கணும் பாருங்களேன். இப்போ இந்த மனுஷன் தகப்பனுடைய இருதயத்தை அவன் புரிஞ்சு கொள்ளலை, தகப்பனுடைய பாசத்தை அறிஞ்சு கொள்ளல, தகப்பனுக்காக மேன்மையை காக்கக்கூடிய மனுஷனாக அவன் இல்லை, அவன் தனக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். அப்போ இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம ஜெபத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் ஆதி அன்போடு நாம் இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் சொல்ற இந்த லென்த்து காலத்தில் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அதை நான் அனலைஸ் பண்ணணும். எனக்கு அபிஷேகம் வேணுமா? வேணும். எனக்கு வரங்கள் வேணுமா? வேணும். எனக்கு கனிகள் வேணுமா? வேணுங்க. இது எல்லாம் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் தாங்குகிற ஒரு பாத்திரம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்ப்பார்ல. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு என்று சொல்லி பழமொழி இருக்குது. என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எதையாவது கொடுக்கணும்னு சொன்னால் என் பாத்திரம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நான் ஆதி அன்போடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன்னா, சக விசுவாசிகளோடு நான் நல்லா பழகுறேன்னா, உங்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறேன்னா, நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துறீங்களா? இதுதாங்க ஆதி அன்பு. அந்த ஆதி அன்பு தனியும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள். அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய அப்பாவுக்காக அன்பை செலுத்த வேண்டியவன் தம்முடைய தகப்பனுடைய இளைய குமாரனை ஓடி அரவணைத்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி அப்பாவை அசட்டை பண்ணுறான், தன்னுடைய தகப்பனை அசட்டை பண்ணுறான், தன்னுடைய இரத்தத்தின் இரத்தமாக இருக்கிற இளைய குமாரனை அசட்டை பண்ணுறான். சகோதரனே சகோதரியே, அப்படி நீங்கள் ஒருவேளை தேவன் அசட்டை பண்ணீங்கன்னு சொன்னால் இட்ஸ் எ ரைட் டைம். இதுதான் சரியான நேரம். நம்ம மனம் திரும்பணும். தேவன் அன்பு செலுத்தக்கூடிய அந்த காரியத்தில் எனக்கு என்ன தடை வருது? ஆதி அன்பு ரட்சிக்கப்பட்ட நாளில், ரட்சிக்கப்பட்ட ஒரு வருஷத்தில், அல்லது முதல் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பொழுது, அல்லது முதல்ல ஏதோ ஒரு வரம் உங்களுக்குள்ளே செயல்பட்ட போது, அல்லது ஏதோ முதல்ல நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்த போது உங்களுக்குள்ளார பூரித்திருந்த அந்த அன்பு இன்றைக்கி இருக்குதா? நான் அதை சிந்திக்கிறேன், நீங்களும் அதை சிந்திக்கணும். அப்போ தேவன் பாருங்களேன், இன்றைக்கி குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ சொல்லாமல் அந்த ஆதி அன்பை உங்களுக்குள்ளே வச்சு உங்களையும் என்னைய கட்டி எழுப்புவதற்காக அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தகப்பனுடைய இருதயத்தின் அன்பு அவனுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கணும். அந்த அப்பாவுடைய சிந்தனையை பாருங்களேன். ஒரு மகன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ கலங்கியிருப்பார், எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பார். சரி, இந்த பையன் இருக்கிறான், இவன் எனக்கு ஆறுதலாக இருப்பான் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும் போதே ஓடி போன மனுஷன் திரும்பி வரான். அப்பாவுக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ரெட்டிப்பான சந்தோஷமா அப்படியே வெற்றி வகையோடு அந்த இளைய குமாரன் அணைச்சின்னு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே இருந்தவன் வெளியே நின்று சொல்கிறான், என்னையா செஞ்சு எனக்கு நீ அப்படின்னு கேட்குறான். அப்பா அப்படியே ரொம்ப மனமகிழ்ச்சியாக பூரித்து போய், ஐயோ இந்த ஆசீர்வாதமான பிள்ளைக்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். எனக்காக பேசக்கூடிய மகன், எனக்காக எதையாவது செய்யணும்னு நினச்ச மகன், என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னவன், இழந்து போன இளைய மகனை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கணும். ஒருவேளை பாருங்கள், அந்த இளைய மகன் வீட்டை விட்டு போயிருக்கும்போது அப்பாவுடைய துக்கத்தை பார்த்துட்டு நான் போய் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னா ஆளுங்களை அணைச்சி கூட தேடி இருக்கலாம். அவனை கண்டுபிடித்து கொண்டு, எப்போ நான் இந்த 2 இளைய குமாரனை பார்த்தா பேசினுக்கிறேன், போய் தேடி கீடி கொண்டு வர்றதுக்கு எதையாவது முயற்சி பண்ணியிருக்கலாம். அந்த முயற்சியை தோற்று கூட இருந்திருக்கலாம். இவன் போனவன் என்ன பண்ணான்னு கூட தெரியாது. ஆனால் இவன் பாருங்கள், அவன் எந்த பிள்ளை ஆறுதலாக இருக்குமோ, தேறுதலாக இருக்குமோ, உதவி செய்யுமோ, பலப்படுத்துமோ, அந்த பிள்ளையே அப்பாவை முகத்து பார்த்து கேள்வி கேட்குது, எனக்கு என்னையா செஞ்ச அப்படின்னு கேட்குது. இங்கே நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த அப்பா ஏதாவது தவறு செஞ்சதை பார்த்துருக்குறீங்களா? அதில் புக்கில் போட்டிருக்கா? சின்ன பையன் வந்து கேட்குறான், அவர் கம்முன்னு கொடுத்துட்டார். பெரிய பையன் வெளியே நின்று வரமாட்டான்றான், ஓடுறாருங்க. அந்த அப்பா யாரும் இல்லைங்க, அவரு தான் நம்ம ஏசப்பா. கரையில் தட்டுங்களேன். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் போனாலும், எத்தனை முறை அவரை விட்டு போனாலும், எத்தனை முறை அவருடைய அன்பை விட்டு நீங்கள் போனாலும், அத்தனை முறையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை ஒரு நாளும் கூட்டது கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் ஓடி வரார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே அவர் ஓடி வந்து உங்களை அவர் அரவணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம எப்பெல்லாம் தேவனை விட்டு, எப்பெல்லாம் தேவ சபையை விட்டு, எப்பெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரனுடைய உறவை விட்டு, அன்பை விட்டு நீங்கள் விலகி தூரமாக போகிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய அன்பு புடமிடப்படக்கூடிய ஒரு நேரம். அப்போ தான் உங்களுடைய அன்பு சோதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்போ தான் உங்களுடைய அன்பு வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் கொஞ்சம் பேக் ஸ்லைட் பண்ணிக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப உங்களுக்குள்ளே அந்த அன்பு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மகன் வீட்டுக்குள்ளே வந்ததா வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. வாசிச்சு பார்த்தீங்களா?
அந்த சம்பவத்தில் திரும்ப அந்த மகன் அப்பாவுடைய ஆறுதலை கேட்டு வீட்டுக்குள்ளே வரலைங்க. இது வரைக்கும் செஞ்சது தப்பு கிடையாதுங்க. அவன் இன்னொரு தப்பு செய்கிறான். 15:30 வசனம் வாசிங்க. வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். யார் சொன்னது இவனுக்கு அவன் போய் விபச்சாரம் பண்ணான், வேசித்தனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அவனுக்கு? அவன் பண்ணானா? தெரியல. இவன் பார்த்தானா? இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியாதத, நீங்கள் பார்க்காதத, நீங்கள் கேட்காதத சொன்னீங்கன்னா அது என்னதுங்க? வா இல்லை, பாவம். இப்போ இவன் அப்பாவை குறை சொன்னான், உரிமையில் சொன்னான். அப்பா எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் கோபத்தில் சொல்கிறான். ஆனால் சகோதரனை சொன்னது கோபம் கிடையாதுங்க, திட்டமிட்ட பழி வாங்கக்கூடிய ஒரு செயல். இதனால் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா விபச்சாரம் பண்ணா என்று சொல்வது சாதாரணமான குற்றம் கிடையாதுங்க. யூதர்கள் முறைப்படி விபச்சாரம் பண்ணால் அவனை கல்லால் அடித்து சாகடிக்கணுங்க. இவன் சொல்கிறான், எப்படியா நீ போய் அந்த பையன் மேலே தோல் மேலே கையை போட்டு நீ அணைச்சிட்டுன்னு வந்தால் நீ அவனை கல்லால் அடித்து சாவடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு? அன்பு தணிஞ்சு போயிடுச்சு. ஓடி விளையாடி கொண்டிருந்த சகோதரன், கட்டி பிடிச்சி கொண்டிருந்த சகோதரன், டேபிளில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்ட சகோதரன், ஏதோ ஞானம் இல்லாமல் ஏதோ தப்பு பண்ணி யாரோ கூடுவார் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் வீட்டை விட்டு ஓடி போடுறது உண்மைதான். ஆனால் அங்கே ஆண்டவர் அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணார். சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா கிட்ட பிள்ளையாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவன், நான் அவருக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாரு, அந்த வேலைக்காரன்ல நான் ஒரு வேலைக்காரனை போல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனம் மாறுகிறான், மனம் திரும்புகிறான். அவன் மறுபடியும் வீட்டை நோக்கி ஓடி வருகிறான். அவன் வீட்டுக்குள்ளே வரான்னு கேள்விப்பட்ட உடனே அப்பா ஓடி போய் அணைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வராரு. நீ இவனை கல்லால் அடித்து தானே சாவடிச்சிருக்கணும். எப்படி? அவன் சொல்கிறான், அது மாத்திரம் இல்லை, உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். இது 2வது குற்றச்சாட்டு. இங்கே இவன் அவங்க அப்பாவுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். அவங்க அப்பா கொடுத்த ஒரு பகுதியை தான் அழித்து போட்டான். அப்போ அந்த உம்முடைய ஆஸ்தின்னு சொல்லும் போது அந்த ஆஸ்திக்குள்ளே இவனுடைய ஆஸ்தியும் இருக்குது. இவன் பொய் சொல்லலை, அபாண்டமாக குற்றப்படுத்துகிறான். உன் புள்ள உன்னுடைய ஆஸ்தியை ஃபுல்லாக அழித்து போட்டுட்டான். மாத்திரமல்ல, 3வது பொறாமை கொப்பளிக்க சொல்கிறான். அவன் வந்த உடனே அவனுக்கு கொழுத்த கண்ட பாருங்கள், அதை அழகாக டீசெண்டாக எழுதிட்டாங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்துப்பட்ட உம்முடைய குமாரனாங்க இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை உனக்காக அடிப்பித்தீரே அப்படின்னு சொல்லிட்டானா. ஆனால் அதை நீங்கள் நடைமுறையாக நீங்கள் தமிழ் எப்படி சொல்லுவீங்க? இப்படியா பேசுவோம்? அழகாக பேசுவோம். அந்த மூஞ்சி மாறுற விதம், பேசுகிற விதம், கண்ணு கொப்பளிக்கிற விதம், வார்த்தை கொப்பளிக்கிற விதம், நமக்குள்ளே அந்த அகங்காரம், அந்த திமிரு என்ன பேசுவோம்? என்ன திமிரு உங்களுக்கு? இப்படி படுவனை கொண்டு தான் கொழுத்த கன்றா நான் உட்காந்து நீங்கள் இருக்கிறேன், எனக்கு ஒரு லெக் பீஸ் கூட கிடைக்கல. கேட்குறல அந்த மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் என்னங்க காரணம்? இவ்வளோ கோபம் எங்கேருந்துங்க வந்தது அவனுக்கு? இவ்வளோ எரிச்சல் எங்கேருந்துங்க வந்தது? இவ்வளோ ஆத்திரம் எங்கேருந்துங்க வந்தது? இவ்வளோ வன்மம் எங்கேருந்துங்க வந்தது? இவ்வளோ பழி உணர்வு எங்கெங்க வந்ததுங்க? அவன் தம்பிங்க, கூட பிறந்த ரத்தங்க, இத்தனை வருஷமாக ஒன்றா விளையாடுனவங்க, ஒன்றா வாழ்ந்தவங்க, அப்பாவுடைய அன்பை சரிசமாக பங்கிட்டு கொண்டவங்க. ஏதோ ஒரு தவறு நடந்ததுங்க. அது அப்பாவுக்கு பிள்ளைக்குள்ள பிரச்சனைங்க. அப்பா தீர்த்து வைப்பாருங்க. அப்பா காத்து கொண்டிருந்தார், அப்பா ஜெபித்த வந்தான், அணைச்சி கொண்டார், வீட்டுக்கு வந்துட்டான். நீ வீட்டுக்குள்ளே இருந்தவன் தானே, ஏன் இன்னைக்கு நீ வெளியே போயிட்ட? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீ வீட்டுக்குள்ளே தான் இருந்த, ஆனால் நீ என்னுடைய ஆஸ்திக்காக இருந்த. ஏதோ உனக்கு நான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்துன்னு இருந்தேன், ஏதோ உனக்கு கிடைக்கும்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இப்போ இளைய மகன் போயிட்டு திரும்பி வந்த உடனே அது உனக்கு கிடைக்காது என்கின்ற அந்த அன்பு அற்ற ஒரு தன்மையில் நீ பேசிக்கொண்டு இருக்கிற. இப்போ எங்கள் மனம் நமக்கு பேசும்போதெல்லாம் கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன் சொல்லி எந்த குமாரனை சொல்லியிருக்கிறாங்க? இது வரைக்கும் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தில், நம்ம கேட்ட பிரசங்கத்தில் கெட்ட குமாரன் யாருங்க? அதான் கிடையாது. அவன் தான் மனம் திரும்பிட்டானே. இப்போ நம்மலாம் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், இப்போ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பாவியா நம்ம யாருங்க? இல்லை, என்னதுங்க? நீதிமான். இப்போ நீதிமான் சொன்னா நீங்கள் பாவி கிடையாது. இவன் கெட்ட குமாரன் கிடையாதுங்க, இப்போ இவன் நல்ல குமாரன். இதில் யார் ஒரிஜினல் கெட்ட குமாரன்? வெளியே நிற்கிறான் பாருங்க. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த இளைய குமாரன் அப்பா உன்னுடைய அன்பை உண்மையாகவே பிரித்து கொண்டு ஓடி போனால்
அவனுக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது. அப்பா அவனுடைய அன்பை புரிந்து கொண்டான். இப்போ அவன் சொல்கிறான், ஆதி அன்பை நான் எங்கள் அப்பா கிட்ட போய் எப்படியாவது வெளிப்படுத்தணும், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவன் ஓடி வரான். ஆதி அன்பை வெளிப்படுத்தி அவங்க அப்பாவை பார்த்த மாத்திரத்திலே கட்டிப்பிடிச்சு எதையோ டயலாக்கும் மனப்பாடலாம் பண்ணின்னு வந்தான் பாருங்க. அவன் தகப்பனே உன் பிள்ளையாக இருக்க நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாயை பிடிச்சி மூடி அணைச்சி வாடா மவனேன்னு சொல்லி இட்டுன்னு போகிறாரு. வாடா அது அடுறா இது அடுறா, பிரியாணி செய்யடா, அதை செய்யடான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே ஃபங்க்ஷன் ஃபேத்தாக இருக்குது. இவன் வயலிருந்து வந்தவன் பார்த்தான், வயிறு எரிய ஆரம்பிச்சிட்டான். அப்போ சகோதரனே சகோதரியே, உங்களுடைய அன்பை குலைக்கிறது எரிச்சல், உங்களுடைய அன்பை குறைக்கிறது கோபம், உங்களுடைய அன்பை குறைக்கிறது ஆத்திரம், உங்களுடைய அன்பை குறைக்கிறது பகை உணர்வு, உங்களுடைய அன்பை குறைக்கிறது பெருமை, எல்லாம் என்னென்னலாம் இருக்கிறத போட்டுக்கோங்க. அதையெல்லாம் உங்களுக்குள்ள கதவை திறக்க உண்மையாகவே நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த அன்பு இருக்காது. இளைய மகன் பாருங்கள், நான் தகுதி இல்லாதவன். எங்கே நீங்கள் தகுதி இல்லாதவன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே தான் தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார். ஆனால் இவன் சொல்கிறான், பெரியவன் என்னையா செஞ்ச, அப்படின்னா நான் தகுதி உள்ளவன் நினைக்கிறான். எப்போ அவன் தகுதி உள்ளவன் சொல்லி நிற்கிறவனாக தன்னை நினைத்தானோ அப்போ அவன் விழுந்து போனான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய மகன் வீட்டை விட்டு போகலை, ஆனால் அந்த அப்பாவுடைய இருதயத்திலேருந்து அவன் தூரம் போயிட்டான், அவருடைய அன்பிலிருந்து அவன் தூரம் போயிட்டான். அவருடைய ஏக்கத்தை, அவருடைய பரிதவிப்பை, இளைய மகனுடைய அந்த இழப்பினால் உண்டான வருத்தங்களை எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தான். நடந்த எல்லா சம்பவத்தையும் பார்த்தான். ஊர் முழுசும் அவங்க அப்பா குறித்து தவறாக பேசினதெல்லாம் காதால் கேட்டான். அப்படி இருந்தோம் இன்றைக்கி அதே அப்பாவை மனதை காயப்படுத்திட்டு தூரமாக போய் உட்காந்து நின்றுக்கிறான். ஆனால் இளைய மகன் இதையெல்லாம் செஞ்சுட்டு ஓடி போனான். ஆனால் ஓடி போனவனை தேவன் சந்தித்தார். அவன் திரும்பி வந்தான், உணர்வு அடைஞ்சான், உயிர் அடைஞ்சான். கரையில தட்டுங்களேன். அவனும் அங்கே அன்புக்காக ஏங்கினான், தகப்பனும் அன்புக்காக ஏங்கினாங்க. ரெண்டு அன்பும் சந்தித்தது, ஆதி அன்பு உயிர் பெற்றது. ஆனால் வீட்டில் இருந்தவன் அன்புக்காக ஏங்கலை, வீட்டில் இருந்தவன் அன்பை வெளிப்படுத்த விரும்பலை, வீட்டில் இருந்தவன் அன்புக்காக எதையுமே செய்யலை. இப்போ அவன் வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டு இருக்கிறான். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய அன்பை காட்டுகிறதா இருக்கணும். நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய நல்ல கிரியைகளை காட்டுகிறதா இருக்கணும். உடைக்கிறது ரொம்ப 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 ஈஸி, உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வரேன், எனக்கு என்ன கிடைச்சது? நீங்கள் ஆண்டவரை பற்றி கேட்குறீங்களா? அங்கே தான் உங்களுடைய அன்பு டெஸ்ட் பண்ணுற இடம். நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஏன் என் பிரச்சனை இன்னும் மாறலை கேட்குறீங்களா? எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனைகள் உண்டு. அதையெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் இதுதான். போகும்போது சமாதானமாக போகக்கூடிய இடமும் இதுதான். அல்ல இல்லையா? இன்னொருத்தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிது, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, அவங்களுக்கு கிடச்சிது, எனக்கு ஏன் கிடைக்கல? இது அவங்களுக்கு இப்படி சொல்லாதீங்க. உங்கள் அப்பாவுடைய அன்பை நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க. பிதாவாகிய தேவன் அவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் எல்லாவற்றுக்கும் கொடுப்பதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனை நல்லவங்களுக்கும் கொடுத்தார், கெட்டவங்களுக்கும் கொடுத்தார். நீதிமானுக்காக மரிப்பது ரொம்ப ஈஸிங்க. அவர் நமக்கு நீதிமானுக்காக மறிக்கல, பாவிகளுக்காக மறித்தாருங்க. அந்த பாவிகளில் நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், அதில் நான் பிரதான பாவியாக இருக்கிறேன். அப்படின்னும் போது அந்த அப்பாவுடைய அன்பை நீங்கள் எப்படி புரிஞ்சு வந்துடுறீங்களா? எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சார்னு கேட்காதீங்க. எங்கள் அப்பாவுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கணும்னா, எங்கள் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும்னா, எங்கள் அப்பாவை நான் இன்னைக்கு அவர் கூட நல்ல உறவில் இருக்கிறேன்னா, அதுதான் நீங்கள் ஆதி அன்பில் இருக்கிறது. நான் அப்பா அப்பான்றேன், ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பிதாவாகிய தேவனை மட்டும் சொல்லலைங்க, உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய, உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ உங்களுக்காக உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்கிற அப்பா நான் தாங்க. உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் அழுதா நான் அழுது இருக்கிறேன். நீங்கள் ராந்தேவில் போய் நின்று பரிதவித்து அட்ரஸ் தெரியாமல் தவிச்சும் போது நான் பரிதவிச்சுன்னு வந்துருந்துருக்கிறேன். நீங்கள் நைட்டில் எனக்கு ஃபோன் அடிக்கும் போது ஒரு காரியம் செய்யும்போது நான் தூங்காமல் அதை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் நல்லா ஜெபிங்கன்னு சொல்லிக்கிறேங்க, நாங்கள் நல்லா ஜெபிச்சிருக்கிறோங்க. நீங்கள் சிரிச்சா உங்களுக்கு வெற்றி வந்தால் எனக்கு வெற்றிங்க. நீங்கள் அழுதா நான் அழுதுருக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் என் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தவங்களும் என்னை வந்து பார்த்தது கிடையாது. அதுதான் தகப்பனுடைய அன்பு. நான் சொல்லுறது தப்பு கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களை போல் நானும் சராசரான மனுஷன். ஆனாலும் உங்களுக்காக நான் சொல்ல தேவையில்ல, பரலோக தகப்பன் எல்லாம் செஞ்சிட்டாரு. என்ன நம்பி கொடுத்த உங்களை நான் நடத்துகிறேன். அப்போ நீங்கள் சிரிச்சா நான் சிரிச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சி, ஐயோ எனக்கு பாஸ்டர் இது கிடச்சிது, அல்லே லூயா நான் கத்துறேன். நீங்கள் அழுதா நான் அழுகிறேன், உங்களுக்காக நான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த தகப்பனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சிக்காம இந்த தகப்பனுடைய மனதை நீங்கள் மனநோக செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளார ஆதி அன்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ சகோதரனே சகோதரியே,
என்னை பற்றி நான் பேசலை. என் இடத்துல இங்கே வேறு ஒரு ஊழியக்காரனை தேவன் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்களுடைய அன்பையும் நீங்கள் இந்த மூத்த குமாரனை போல் செஞ்சிடாதீங்க. இளைய குமாரனை போல் இருக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. இளைய குமாரன் தான் இங்கே வந்து உங்களுக்கு எனக்கு எக்ஸாம்பிள். நிறைய பேர் இதில் வந்து மூத்த குமாரன் எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இல்லை, இங்கே இளைய குமாரன் தான் உங்களுக்கும் எனக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் மனம் மாறி இன்றைக்கி அப்பாவுடைய வீட்டில் வந்துட்டோம். ஆனால் அப்பா வீட்டில் இருந்தோம் வெளியே போயிட்டான். அவன் திரும்பி வந்ததா இங்கே வேறு எதையுமே வசனம் சொல்லலை. புரிதுங்களா? அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் இளைய குமாரன் போல ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவன் வெளியே நின்றுட்டான் பாருங்கள். ஒருவேளை அவன் வீட்டுக்குள்ளே வந்திருந்தா அவங்க அப்பா பேசியிருப்பார், அவன் பேசியிருப்பான். அங்கே வந்து உறவு புதிக்கப்பட்டிருக்கும், சமாதானம் உண்டாகி இருக்கும். இப்போ அவன் வீம்பு பண்ணி வெளியே போய் நின்று கொண்டு இருக்கிறான் பாருங்களேன். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆதி அன்பு எங்கே போயிடுச்சு? இப்படி இழந்து போன அந்த ஆதி அன்பை மீட்டு கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல சொல்கிறார் பாருங்கள், அதே வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அப்பாவுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு பாவம்ல. அவர் ஓடினார், அப்புறம் இங்கே வீட்டை விட்டு இறங்கி வந்து பேசினார். அப்போ அந்த ஆதி அன்பை நான் இவ்வளோ பேசுவதுக்கான காரணம் தெரியுங்களா? நம்ம சபையும் சரி அது ஆந்திய அன்போடு இருக்கணும், அந்த சகோதர ஐக்கியத்தோடு இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனைகள் ஒன்று தாங்க, பிரச்சனையுடைய அளவு தான் வேறு. எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று தான், ஆனால் பிரச்சனைகளுடைய அளவு தான் வேறு. ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து ஓடுனா பிரச்சனை உங்களை தொடுத்துன்னு வரும். ஆனால் பிரச்சனை நீங்கள் நின்று எதிர்த்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தா பிரச்சனை உங்களை பார்த்து திரும்பி ஓடும். தேவன் சொன்னார், மறுபடியும் நான் எடுப்பித்து கட்டுவேன், மறுபடியும் இங்கே சந்தோஷத்தின் துணி ஒதிக்கும், மறுபடியும் நம்ம சமாதானமாக இருப்போம், மறுபடியும் சந்தோஷமாக இருப்போம், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், எல்லா விதமான நன்மைகளும் மீண்டும் திரும்ப வந்து டேபிளில் உட்காந்து நம்ம எல்லாரும் சாப்பிட தான் போகிறோம். ஆமீன். அப்போ என்ன செய்யணும்? 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் சொல்கிறாரு, ஆனாலும் முதல்ல 4ஆம் வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் தேவார் பண்ண போகிறோம், நான் உள்பற. நம்ம அந்த ஆதி அன்பு நம்ம சபையில் சரி, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சரி, அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும் சரி, அல்லது பிள்ளைகளுக்குள்ளே சரி, உற்றார் உறவுகளுக்கு கூட சரி, அல்லது உங்களுடைய ஊழியக்காரன் கூட சரி, அந்த ஆதி அன்பை அந்த 2 பகுதிகள், ஒன்று தேவனாக அது நீங்களாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். அதுமாரி இந்த 2 பகுதியில் ஆதி அன்பு இழந்து போவதற்கான காரணம் யார்? அதை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நினச்சிங்கன்னா குற்றப்பழியில் போயிடுவோம், அல்லது இன்னொரு ஆள் நினச்சிங்கன்னா கோபம் வந்துடும். அப்படி பார்க்காம அந்த ஆதி அன்பை இழந்து போனதுக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆதி அன்பை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுதான் அவர் சொல்கிறாரு, முதல்ல நீ அதை நினைக்கணும். ஆதி அன்பை இப்போ நம்மக்கிட்ட இல்லை என்பதை நீ முதல்ல நினைக்கணும். நினைக்கும்போது குற்றப்பழியில் போயிடக்கூடாது, தாழ்வு மனப்பாயில் போயிடக்கூடாது. மாறா எப்படியோ ஆதி அன்பை இழப்பதற்கு ஒரு வழி வந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த ஆதி அன்பை மறுபடியும் கட்டி எழுப்ப நான் என்ன செய்யணும் என்பதை நினைக்கணும். ஃபஸ்ட்டு. 2வது வசனம் சொல்லுது, நினைத்து மனம் திரும்பி. இங்கே ஏதோ பாவத்திலேருந்து மனம் திரும்ப பற்றி சொல்ல, உங்கள் மனம் ஆதி அன்பில் நிற்க முடியாமல் இருக்குது. இப்போ அந்த மனதை இப்படி திருப்புறீங்க, திருப்பி ஆதி அன்பை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறோம். யாருமே, எல்லாருமே. தேவன் கூட அந்த இல்லைன்னா அதுக்கான முயற்சி எடுங்க. கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ளார முயற்சி எடுங்க, அல்லது உங்களுடைய ஊழியக்காரன் கூட முயற்சி எடுங்க, பேசுங்க. பேசிட்டா 99.999 பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும். ஒரே ஒரு % கூட கிடையாது. ஆமீன். அப்போ சொல்கிறார், மனம் திரும்பணும் சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்தது, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் என்ன கிரியை செஞ்சீங்க? அந்த ஆதி என்பது சபைக்கு வந்த பொழுது நீங்கள் எப்படி உங்கள் ஊழியக்காரனை பார்த்தீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை சகோதரி எப்படி பார்த்தீங்க, ஆராதனை நேரத்தில் எப்படி நீங்கள் பார்த்தீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, ஒரு காரியத்துக்காக எப்படி நீங்கள் ஓடினீங்க, சக விசுவாசிகளுக்காக நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்க, அவங்களுக்காக எப்படி நீங்கள் பரிதவிச்சிங்க, ஆத்துமாக்களுக்காக எப்படி பரிதவிச்சிங்க, ஆத்துமாக்களுக்காக எப்படி ஓடி வந்தீங்க. இதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, உட்காந்து முதல்ல நினச்சி அதுக்காக மனம் திரும்பி ஆதியில் செஞ்ச அந்த கிரியைகளை நீ செய்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை படிக்காதீங்க, அது உங்களுக்கு இல்லை. ஏன்னா இது கேட்காம கீழ்ப்படியாமல் போகிறவங்களுக்கு தான்.
ஆண்டவர் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அதை கீழ்ப்படிய போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் இந்த காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை மறுபடியும் எடுத்து நாம் கட்டி தேவனுடைய சமூகத்தில் ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமேன். அப்படியே கரையில் தட்டி கொண்டு எழுந்து நில்லுங்களேன்.